அன்னைக்கு இரவே அவங்க எல்லாம் இறந்து போறாங்க. அந்த வடுக மன்னன் இறந்து போறான். அவனுக்கு தீங்கு, அதாவது மூர்த்தி நாயனாருக்கு தீங்கு இழைத்த அத்தனை பேரும் இறந்து போகிறார்கள். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா நாட்டை ஆளக்கூடியதற்கு வாரிசு இல்லை. நல்லா தெரியும், ஒரு நாடு வாரிசு இல்லை, அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இல்லை அப்படின்னா அந்த நாடானது ஒரு தாயை இழந்த குழந்தையை போல இல்லையா? தாயை இழந்த குழந்தையை போல. அப்ப அந்த நாட்டு மேலே யார் வேணாலும் போர் தொடுத்து வருவாங்க. அப்ப அடுத்து உடனே அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் வேணும். ஆனா அந்த நாட்டுல வாரிசே இல்லை, அரசியல் வாரிசு எதுவுமே இல்லை. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு கொள்கை இருந்தது. என்னன்னா, ஒருவேளை இந்த மாதிரி வாரிசுகள் யாரும் இல்லை அப்படின்னா அந்த நாட்டினுடைய பட்டத்து யானை கிட்ட மலர் மாலை கொடுப்பாங்க. அந்த பட்டத்து யானை யார் கழுத்துல போய் அந்த மாலையை சூடுதோ அவங்க அந்த நாட்டை ஆளலாம். அது யாரா வேணா இருக்கலாம். நம்ம சரஸ்வதி சபதத்துல கூட KR விஜயா அம்மா மேல போட்டுருவாங்க இல்லையா? சாதாரண பிச்சைக்காரியா இருப்பாங்க, KR விஜயா மேல போடுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்ல சின்ன வயசுல. நான் ரொம்ப காலமா சிவகுமார் ஐயாவை தான் முருகன் நினைச்சிட்டு இருந்தேன். சிவபெருமான் யாருன்னா சிவாஜி. ஏன்னா கிருபானந்த வாரியார் ஒரு இடத்துல காமெடியா கூட சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே நான் சிவபெருமான்னா சிவாஜி கணேசன் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த இடத்துல எல்லாம். அந்த மாதிரி அங்கே அந்த பட்டத்து யானை அவர் கழுத்துல, யார் கழுத்துல? மூர்த்தி நாயனார் கழுத்துல அந்த மாலையே போடுது. அவர் சுந்தரேச பெருமான் கோவில்ல சுவாமிக்கு வழிபாடுகள் நடத்திட்டு இருக்கிறார். அந்த பட்டத்து யானை வந்து அவர் கழுத்துல அந்த மலர் மாலையே போடுது. இப்ப நல்லா பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம இப்போ அடுத்த நிமிஷம் நம்ம ஒரு நாட்டுக்கு ராஜாங்க, நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய நடை, உடை, பாவனை அனைத்தும் மாறிவிடும் இல்லையா? இந்த போட்டிருக்கிற இந்த சீப்பான ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட மாட்டோம் இல்ல, இந்த சீப்பான நகையெல்லாம் நம்ம போட மாட்டோம். அப்படியே நகை நட்டுன்னு ஆடம்பரமா அப்படி மாறிடுவோம் இல்ல? அதானே நடக்கும், அதானே உலக இயல்பு. ஆனா அவர் அப்படி செய்யல. மூர்த்தி நாயனார் கழுத்துல மலர் மாலை விழுது. என்னப்பா இதுன்னு கேட்கிறார். இந்த மாதிரி நாடாளக்கூடிய அரசன் இல்லை, வாரிசு இல்லை, அதனால பட்டத்து யானை யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்கதான் எங்க நாட்டினுடைய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியார்கள் சொல்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, சரிப்பா ஆண்டவன் கட்டளை அதுதானா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு நிபந்தனைகள் இருக்கு. என்ன நிபந்தனை? நான் மகுடம் தரிக்க மாட்டேன். இப்போ மன்னன்னா மகுடம் தரிச்சிருக்கணும், அப்படி நகை நட்டோட அப்படி ஆபரணம் அணிஞ்சு அப்படி பட்டு பீதாம்பரத்துல அவர் இருக்கணும். அவன் தானே மன்னன். அவனை பார்த்தானே நமக்கு மன்னன்னு தோணும். ஆனா இவர் அப்படி செய்யல. நான் மகுடம் சூட மாட்டேன், ஜடாமுடி தரித்திருப்பேன். ஏன்னா சுவாமிக்கு ஜடாமுடிதான் தரித்திருப்பேன். ஆபரணம் அணிய மாட்டேன், ருத்ராட்ச மாலை தான் அணிவேன். காவி துணி உடைத்துதான் நான் அரசாள்வேன். அதாவது சிவவேடம் பூண்டு அரசாட்சி அமைத்தவர் மூர்த்தி நாயனார். சிவவேடம் பூண்டு அரசாட்சி அந்த அரியணையில் அமர்ந்தவர் மூர்த்தி நாயனார்.